கட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிறப்பு பரிசு வழங்கிய அண்ணன் திரு சிவானந்தம் வீட்டியை சேர்ந்தவர் தொழிலதிபர் விராலிமூர்த்தி அவர்கள் வருவதற்கான கபடி சவால் வைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் இது. திருச்சி ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் வெங்கட் சிசி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க திருச்சி ஃப்ரெண்ட்ஸ். 5 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் போல 4 பவுலர். ஓப்பனிங் மேட்ச் தான் அஜித் ஸ்டேக்ல. முதல் பால் வைடு. ஆஃப் சைடுல போட்டாங்க. ஆஃப் சைடுல பேட் விட்டுருக்காரு. சிபி விட்டுருக்காரு. கவர்ஸ் த ஸ்டாப். ஓப்பனிங் மேட்ச் சரவண் ஸ்டேக்ல. செகண்ட் பால். ஃபாஸ்டா இருந்துச்சு. அவ்வளோ வேகமா பேட் அவர் எடுக்க மாட்டாங்க. தேர்ட் பால். காத்து கலஞ்சி வந்துச்சு. மூமெண்ட் கட்டி வந்தாங்க. குத்தி போட்டாங்க. ஒரு ஃபீல்டு கிளியர் பண்ணா போதும். போட்ட டாட்டுக்கெல்லாம் ஒரு பவுண்டரி வந்துடும் அந்த இடத்துல. குட் ஷாட். கண்டிப்பா குட் ஷாட்டுங்க. ஹியூஜ் மேக்ஸிமம். இந்த நாளுக்கு முன்னாடி இந்த ஷாட்டுக்கான ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஷேடோ பற்றி சொன்னாரு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. செகண்ட் நியூ பவுலர் லெக்கட் லோகு. ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள போட்டாங்க. வந்த வெளியே எங்கேயோ அமிச்சிட்டாருங்க. 6. இந்த இடத்துல லெக்கட் லோகுக்கு லெக்கட் சாதகமாக இருக்காது. கண்டிப்பாக பேஸோட உள்ளதான் வர பார்ப்பாங்க. அதுதான் கரெக்டான விஷயம். லெக்கட்டுக்கு திரும்ப பார்த்தாங்கன்னா எதிர்காலத்தில் வந்து ஸ்லோவாக வந்துடும். பேட்ஸ்மேன் ஈஸியாகிடும். அதனால ஃபாஸ்ட்டாக உள்ள வர பார்த்தாரு. நல்லா ஸ்லோவராக போட்டாங்க. பில்டிங் மாற்றி வச்சாங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் யார்கர் பேட்டை தூக்கத்தை ரொம்ப டீப்லேருந்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சரண். டீப்பு பேருக்கு ஆல் அலாங் இந்த கிரவுண்டில் பழனிக்கிட்டே பேருக்கு சேஃபாக வச்சுப்பாங்க. ஓ லோட்டாஸ் அந்த மொட்டை மேண்டை யூஸ் பண்ணாரு. டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. விண்டு இப்போ பெருசாக இல்லை. அவரோட பேட்டோட சவுண்டு கேட்டிங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சரியான மிடில் பண்ணியிருக்காரு. அதை ரெண்டோர் முடிவில் 28 ஸ்கோரு அண்ட் நோ விக்கெட்டு. வெங்கட் சிசி தேர்ட் நியூ பவுலர் கௌதம் வந்திருக்காங்க. ஒயில உரசி நிறைய ஆக்கர் பார்க்க முடியல. பேசோட போடுவார். முதல் பால். நல்ல ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேன் நல்ல ஷாட் ஆடி இருக்காரு. மீண்டும் ஒரு லோட்டாஸ் பால். நேருக்கு நேரா இப்பயும் விண்டு இருக்கு. அது கைக்கும் போயிருக்கு. அன்பார்ச்சுனேட். லைட்டா நகர்ந்தா கூட ஃபீல்ட விட்டு விலகி போயிருக்கும். பரவாயில்ல போயிருக்கு. பேட்ல ஆட்டாங்க. முதல் பால். போன பால் ஒரு எக்ஸ்ட்ரா ஆள் உள்ள வச்சு போட்டிருக்காங்க. டாட் பால் இங்கேயே சுத்திருச்சு. காட்டன் போல்டு ஒரு கோல்டன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 2 விக்கெட்டு முக்கியமான 2 விக்கெட்டை பிடிச்சாரு. ஹிட்டரோட விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு. ரன் ஃப்ளோ ஸ்டாப் பண்ணியே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஓவரில் கௌதம் நியூவர்சன் சைக்கிள் மயில் ஓவரில் கேட்சு ஸ்வீப் ஆடிட்டாங்க. 3 விக்கெட்டு 3 தரமான விக்கெட்டை பிடிச்சி ஒரு ஓரம் கொண்டு போயிருக்காரு. எர்லியரா நிறைய ரன்ஸ் போயிடுச்சு. 2 ஓவர் 28 ஆனதுக்கப்புறமா ஒரே ஓவரில் ரன் ஃப்ளோ மொத்தமாக ஸ்டாப் பண்ணிருக்காரு. 3 ஓவர் முடிவில் 36 ஸ்கோரு 3 விக்கெட் வெங்கட் சிசி. அடுத்த பால் லோக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் ஷார்ப்பா உள்ள வந்துச்சு. ஃப்ளோட்டரா தூக்கி போடக்கூடிய பவுலர் வெர்சஸ் டோ எண்ட் ஆஃப் த பேட் ஹேண்டில் போடக்கூடிய பேட்ஸ்மேன். ஹிட்டான ரெடியாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. முதல் பால் விக்கெட்டு. ஐயா ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஒரு 3 மீனிங் நியூ பேட்ஸ்மேன் யோகராஜ் டேக்ல 3 more remaining ஓவரில் ஆடி கொடுத்துருக்காரு. பாஸ் ஆக பார்க்குறாங்க. நல்ல ஃபீல்டர் பண்ணி நியூ பேட்ஸ்மேன் ராஜா
இருந்துச்சு பந்து. ஓவரா போட்டுருக்காங்க. அந்த கூகுளியை போட்டு விட்டுருக்காரு. இந்த கிரௌண்டில் கூகுளியை போட்டு முடிச்சிருக்காரு ஓவரை. 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 40. போடுற முதல் வைடு பேச கம்மி பண்ணாரு. யாருக்களுக்கு வந்தாங்க. ஒரு சாக்ரிஃபைஸ். ஆஃப் சைடில் சீவி விட்டாங்க. நேர்ல பிக் ஷாட் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் இங்க ராகுல் அவருக்கு ஸ்லோவர் ஒன்றுக்கு ரெடியாக இருந்திருக்காரு. லெஃப்ட்ல கிளியர் பண்ணி நல்லா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். எந்த பேட்ஸ்மேன்லாம் பர்ஃபெக்டாக நேரில் அடிக்காமல் கொஞ்சம் விலைக்கு அந்த லாங் ஆன் கண்ட்ரியில் கூட அடிக்க பொட்டன்ஷியல் உள்ள பேட்ஸ்மேனும் அவங்களாம் இங்கே தப்பிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த பால் கரெக்டாக அந்த ஆர்க்கு வந்துச்சு. பேட்டில் பட்டு பாடியில் பட்டுச்சு. டிக்கெட் ஒரு ராஜா பரையோட பேருக்கு இந்தியா ஆர்க்கில் விடாம போட்டிருக்காங்க. கண்டிப்பா காத்து காலத்து போனாலும் நல்ல ஃபீல்டரை வச்சிருக்காங்க. கரெக்டா முன்னாடி ஸ்டார்ட் விக்கெட்டு எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இங்க திருச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கு டார்கெட் 53 ரன். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரன்சஸ்க்காக இருக்காமல் பழனி சைக்கில் ஓப்பனிங் பவுலர் ரெய்னா கௌதம் உள்ள போட்டிருக்காங்க. வாம் வெல்கம். ரெய்னா உள்ள வந்தோட பந்த வெளியே அமைச்சிருக்காங்க. செகண்ட் பால் நல்லா பட்ட மாதிரி இருக்கும். தாண்டி போயிட்டு ரெண்டு பாலுமே மேட்ச் ஃபார்ம் மாறி இருக்கு. குறுக்க போனாலுமே கரெக்டாக அடிச்சிருக்காரு. தேர்ட் பால் கீப்பர் அப் 2 லோட்டாஸா பிடிச்சாரு. பவர் பிளே ஓவர். ஸ்டாப்பு குட் ஸ்டாப்புங்க. மயில்கிட்ட சைடாக இருந்தாலுமே தடுத்து கொடுத்தாங்க. மினிமம் 2 கேரண்டி, அதை தாண்டி விடலை. டாஸ் பால் பின் பண்ணி ஆனாரு. முன்னாடி ஃபாஸ்டா வந்து பார்த்தாங்க. பவுண்டரி. லாஸ்ட் 2 மோர். நிறைய பேருக்கு 5 பாலுமே பேட்ல அடிக்கிறாரு. இந்த பால் கேப்ல வேற ஃபர்ஸ்டா போயிட்டு இருக்கு. தயங்கி ஓடிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி ஸ்டேக்ல ஒரு முக்கிய பந்து பவர் பிளேல பிக்கா போட்டிருக்காங்க. சான்ஸ் எடுத்து பார்த்தாங்க. சிங்கிள் ஒன்லி எண்ட் ஆஃப் ஓவர். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. நோ விக்கெட். செகண்ட் நியூ பால். ஃபர்ஸ்ட் பால் மூமெண்ட் காட்டி பேட்டை வச்சாரு. நல்ல த்ரோ வந்திருக்கு. லாஸ்ட் மினிட் ஸ்லோவாச்சு. இதுக்கு மேல ஃபாஸ்டா த்ரோ அடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. 2 ஓடி இருக்காங்க. குத்தி போட்டிருக்காங்க. பாடியில பட்டிருக்கு. டாட் பால். இன்னும் ஃபுல்லா எதிர்பார்த்தேன். ஆகப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு ப்ரெஷஸ் டாட்டு. குத்தி போட்டாங்க. பாடியிலேயே போட்டாருங்க. லைனை கவர் பண்ணி லெக்ஸில் தட்ட பார்க்குறாரு. அடிக்கிற காத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இடம் கொடுக்காம போட்டிருக்காங்க பவுலர். 1 more remaining. ஸ்டிக்ல ஆஃப் ஸ்டம்புக்கு க்ளோஸா வருது. ஃபாஸ்டா வருது. கெத்தா நடந்து வராரு. கெத்தான ஓவர். நம்பர் 7 ஜெர்சி நம்பர் 7 தந்து சித்தமான் 2 ரன் ஓவர் 24 ஸ்கோர். இப்போ ஸோ விக்கெட் விடாம அவங்க ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. 2 ரன்ல இவரும் போட்டிருக்காரு. டாப் கிளாஸ் பேட்டில் பார்க்க முடியுது. கிரிக்கெட்டிங் பேட்டில் பெஸ்ட்னு சொல்லலாம். முதல் பால் ஹைட்டா போயிருக்கு. அடிக்கிறது எனக்கு இருக்கு. போயிடுச்சு. ஃபீல்டர் நல்ல ஃபீல்டர் போயிடுச்சு. வைடு இது சரியா படலைங்க. 10 கால் 5 கோடு புதுசாக காட்டன் கோல்டு எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்படிதான் ரன் போனதுக்கப்புறமா ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்து மேட்சுக்குள்ளே வந்தாங்க. இப்பயும் விக்கெட் போயிருக்கு ரன் போனதுக்கப்புறமா. ஈவர்ஸ் சைடில் சக்தி பிடிப்பாரா அப்படின்னு பார்த்தா கையில் போட்டு விழுந்திருக்கு.
பந்து இருக்கும் போது விண்ட் அடிக்குது. கைக்கு போயிருக்குங்க. மீண்டும் ஒரு விக்கெட். டபுள் பிரேக் ஓவர். ரன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் மேட்சை. வெங்கட் சிசியால இங்கிருந்து வேகம் செம்ம வேகம் போட்டிருக்காரு. கேட்ச புடிச்சிட்டாங்க. நல்லா ஏறி போச்சு. விக்கெட் கீப்பர் தாவி பிடிச்சாரு. 3 விக்கெட்டு. என்னங்க ரீப்ளே பார்க்குற மாதிரி இருக்கு. முதல் இன்னிங்ஸ்ல ஒரு ஓவரில் 3 விக்கெட்டை பிடிச்சி ரன் ஃப்ளோ ஸ்டாப் பண்ணாங்க. அதே தான் இப்படி நடந்திருக்கு. 3 ஓவர் முடியல 33 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். மீதமுள்ள 12 பால்ல 20 ரன் தேவை. செகண்ட் பால் நேரா காலில் இருக்கிறாரு. நேரில் ஆள் போட்டு வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆனால் கஷ்டம். தடுத்துட்டாங்க. ஆங்கான்ல ஒரு ரன். நியூ பேட்ஸ்மேன் ஜெயிக்கல லோகு. இவர் பிடிக்கிற முதல் பால் நேரா காலில். பேச குறைக்கல. கொஞ்சம் விலகி ரோட்டு விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மீண்டும் சிங்கிளாக தான் இருக்கும். முக்கியமான ஒரு பந்து ஸ்டிக்கை விட்டாரு. துரத்தி போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு நல்ல ஓவர். அப்ளாஸ் ஆளவங்க கிரவுண்ட்ல சுத்தமானவருக்கு ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர் போட்டிருக்காருங்க. கண்டிப்பா 2 ஓவர். லாஸ்ட் ஓவருக்கு மேட்ச் போயிருக்கு. 4 ஓவர் முடியும் 35 ஸ்கோரு. லாஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர் முதல் பால் குத்தி போட்டிருக்காங்க. அது ஈஸி பேட்ஸ்மேனுக்கு. இந்த கிரவுண்ட் சொல்லவே தேவையில்லை. அஞ்சுக்கு 12 தேவை. நேரா யாக்கர்ல இருந்து வந்தாங்க. ஓட முடிவு பண்ணிட்டாங்க. ஓட ரெடி ஆயிட்டாங்க. மைல் ஃபாஸ்டா இருப்பாரு. நல்ல த்ரோவும் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். 3க்கு 10 தேவை. 6 அடிச்ச ஸ்ட்ரைக்ல. மீண்டும் ஒரு நேரா ஃபாஸ்டா உள்ள வந்து பந்து. மீண்டும் ஒரு 6. 2வது மேக்ஸிமம். இந்தியா காட்டு போட்டா ஆள் வச்சிருக்காங்க. ராகுல் ஆல்மோஸ்ட் வந்தாரு. ரெண்டோடி இருக்காங்க. 1 ஓவர். ஒரு பாலுக்கு 2 தேவை. வச்சாரு. கேட்சா கேரி ஆகல. ஸ்லோவாயிடுச்சு பந்து. இந்த ஒரு ரன் எடுத்திருக்காங்க. முடிச்சு வச்சிருக்காங்க. டிரா பண்ணிருக்காங்க மேட்ச. எங்கேயோ இருந்த மேட்ச் எப்படியோ போய் இப்ப டிரா ஆகிருக்கு. சூப்பர் ஓவருக்கு மேட்ச் போகுது. ஃபர்ஸ்ட் பால் அதே மாதிரி முதல் பால் தாண்டி போயிடுச்சு. தடுக்க முடியல. பிடிக்க முடியல. செகண்ட் பால் லைனுக்குள்ள தான் இருக்கு. லீகல் ரிவ்யூ தான் எனக்கு தெரிஞ்சு. டாட் பால் இங்க ஸ்டிக் லைனுக்கு வந்திருக்காரு. அம்பையர் கால் நாட் அவுட். டைரக்டா கொடுத்துருக்காரு. ஃபாஸ்டா கொடுத்துருக்காரு அம்பையரும். நெக்ஸ்ட் ஒன். மீண்டும் முதல் பால் மாதிரியே உள்ள போட்டிருக்காங்க. வட்ட மேண்டோட ஓரம் போட்டிருக்காரு. 2வது மேக்ஸிமம். ஒன் பால் வைடு. லாஸ்ட் 1 ஓவர். இங்க இந்த ஃபீல்டர் ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்கு. விக்கெட் கடைசி பால பிடிக்க பழனி ஸ்ட்ரைக்ல இருக்க போறது கிடையாது. நியூ பேட்ஸ்மேன் லோகு ஸ்ட்ரைக்ல ஒரு முக்கிய பந்து. நியூ பேட்ஸ்மேன் ஒன்னி டவுன்ல போய் குத்தி போடப்பட்ட பந்து ஃபுல்லரா போட்டு யார் தெரிஞ்ச முயற்சி வரைக்கும் இருந்துச்சு. செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரோலர் கோஸ்டர் மேட்ச்னா கண்டிப்பா இந்த மேட்சை சொல்லலாம். ஆறு பாலுக்கு 23 தேவை இந்த சூப்பர் ஓவர்ல செகண்ட் இன்னிங்ஸ் போடுறது சுதாகர் வந்திருக்காங்க. டாஸ் பால் அங்க ஆளை ஏற்றி வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அஜித் ஸ்ட்ரைக்ல இப்ப 5-22 நேரில் அடிச்சாருங்க.
கண்டர்ல போக விட்டாங்க. விண்டு பெருசா இல்லாத டைம் போயிடுச்சு, பந்து போயிடுச்சு. ஒரு ஆறுங்க கேம் ஆன் போய்கிட்டே இருக்கு. டிஸ்டன்ஸ் இன்னும் போயிருக்கு. ஒரு மைட்டி ப்ளோ காட்டியிருக்காங்க. கடைசி பாலுக்கு மீண்டும் மேட்ச் போயிருக்கு. மேட்ச் பால் ஒரு பாலுக்கு 3 தேவை. தப்பால போட்டாரு. ஆடுங்க செலிப்ரேஷன் ஒரு இமாலய வெற்றின்னு சொல்லலாம். செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருகிற வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக